ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், நிறைய கோவில்கள் பற்றின ரகசியங்கள் எல்லாமே நீங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்டு இன்னைக்கு ஒரு கோவில் பற்றி, இந்த கோவில் போனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா எந்த கோவிலை நீங்கள் சொல்லுவீங்க சார்? அதாவது பொதுவாக எல்லாரும் பணம், பொருளாதாரம், நகை, சொத்து இதைத்தான் தேடி ஓடுறாங்க. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உலகத்துக்கே அமிர்தம் கொடுக்கறது யாருன்னா சுக்கிரன் தான். தேவர்களின் தலைவன் குரு, அசுரர்களின் தலைவன் சுக்கிரன். இந்த 2 பேரும் சேர்ந்தா தேவலோக அமிர்தம்னு பேர். இவங்க 2 பேரும் சேர்ந்தான பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை வெளியெடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆழகால விஷம் வந்தது, எல்லாம் வந்தது, நிறையா வந்தது. அப்போ அதில் வாசுகிங்கிற பாம்பை வச்சு மேருமலையை மத்தாக்கி கடைகிறாங்க. அப்போ அதில் அசுரர்கள் எல்லாமே பாம்போட தலைப்பக்கம், தேவர்கள் எல்லாருமே பாம்போட வால் பக்கம் இருக்குது. அப்போ அமிர்தம் வருது. அமிர்தம் வரும்பொழுது எந்த ஒரு காரியம் செய்தாலும் விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. இவங்க விநாயகரை மீறி செய்கிறாங்க. அப்போ அமிர்த கலசத்தை அவர் திருடி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து திருக்கடவுர்னு சொல்லக்கூடிய பகுதியில் அங்கே வச்சிடுறாரு. அப்போ வச்சு அதை லிங்கமாக, ஒரே லிங்க ரூபமாக, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் இந்த அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கிறவர். அப்புறம் அது லிங்கமாக மாறுது. அதான் அவருக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர். அப்போ அவர் தனித்து இருக்கார். ஈசன் தனித்து இருந்தால் அது நல்லா இருக்காது, அவருக்கு துணைவியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது வாசி தத்துவம் தான், இது துணைவியோடு இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பெருமாள். நீங்கள் எங்கே போனாலும் பெருமாள் ஆபரணத்தோடு இருப்பார். எங்கே போனாலும் பெருமாள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருமாள்னால் நகையெல்லாம் இருக்கவே மாட்டார். நீங்கள் திருப்பதி போங்க, எந்த கோயில் போனாலும் சரி, தங்கத்திலே கிரீடம் இருக்கும், அடேங்கப்பா சடாரி உள்பட எல்லாம் புறா வைரம் எல்லாமே இருக்கும், மரகதம் வைரம் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பெருமாளுக்கு மட்டும் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது திருக்கடையூரில். அந்த பெருமாளுக்கு ஆபரணம் இல்லாமல் பிளாங்காக இருப்பார். ஸ்ரீதேவி பூதையோடு இருப்பார். ஆனால் யார்கிட்டையும் நகை இருக்காது. இப்போ ஈசன் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆபரணங்களை பூரா கலட்டி அந்த ஆபரணத்தை அபிராமியாக மாற்றுறாரு. அதுதான் அங்கே அபிராமின்னு, அங்கே அம்பாளுக்கு பேர் அபிராமின்னு பேர். அப்போ ஒரு ஆபரணத்தை ஒரு அம்மனாக மாற்றக்கூடிய ஆற்றல் கிருஷ்ணருக்கு உண்டு, பெருமாளுக்கு உண்டு. அவர் உருவாக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயர், இப்படி நிறைய அந்த கதை நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எங்கள் திருக்கடையூர் உள்ளே போனீங்கன்னா, கோயிலுக்கு உள்ள கோபுரத்தில் அந்த கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோயில் போனாலும் கருவறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நந்தி மேலே ரிஷப வாகனத்தில் அம்பாளும் சிவபெருமான அமர்ந்த காட்சி தான் இருக்கும். ஆனால் இங்கே நாராயணரும் லக்ஷ்மி நாராயணர் 2 பேருமே இருப்பாங்க. ஸ்ரீதேவி பூதேவி உள்பட அங்கே இருப்பாங்க. 4 மூலையில் இங்கே சுற்றி வந்தீங்கன்னா அந்த கருவறைக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த நாராயண பெருமாள்னே அவருக்கு பேர். அமிர்த கடேஸ்வரருக்கு துணையை கொடுத்து ஆபரணத்தையே துணைவியாக மாற்றி கொடுத்தனால அவருக்கு பேர் அமிர்த நாராயண பெருமாள்னு பேர். அப்போ சிவனுடைய சன்னதி அங்கே இருக்குது. பக்கத்தில் ஒரு வீதி தள்ளி அமிர்த நாராயண பெருமாள் கோயில் இருக்குது. அப்போ தேவலோகத்துக்கு அமிர்தம் கொடுத்தது யார், அமிர்தத்தை கொண்டு வந்தது யார், சுக்கிரன். அப்போ சுக்கிரங்கிறது பணம், குருவும் மிதமிஞ்சிய பணம். சரியா? இப்போ இவங்க புதன்கிறது நாராயணரை சுட்டி காக்கும். அப்போ குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 காம்பினேஷன் அமிர்த நாராயணர் பெருமாள், அமிர்த கடேஸ்வரர்னு அவருக்கு பேர். பொதுவாக கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது, மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது, இப்படி இருக்கிறவங்களுக்கு இதில் ராகு கேது அச்சுக்கு வெளியே அல்லது உள்ள அல்லது அச்சுக்குள்ளே இருந்தால் பொருளாதார சிக்கல் அவர்களுக்கு உண்டு. பெரிய பொருளாதாரத்தை இழந்து வருவாங்க அல்லது வறுமையிலேருந்து மீண்டு வருவாங்க. அப்போ இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே நாளில் அமிர்த நாராயண பெருமாளையும் ஒரே நாளில் அமிர்த கடேஸ்வரரையும் தரிசனம் செய்து, காலசம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய அவரையும் தரிசனம் செய்து, அங்கே இருக்கக்கூடிய கள்ள விநாயகரையும் தரிசனம் செய்து வழிபட்டு வர இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பார்கள். இது என்னைக்கு போகணும், என்னைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. சரியா? அந்த நாளில் போய் ஹோமமாக செய்யும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார நிவர்த்தி உண்டு உண்டு உண்டு. அவ்வளோதான். போங்க. ஹோமம் நீங்கள் நேயர்களுக்காக நம்ம பண்ணி கொடுப்பீங்களா சார்? தனிப்பட்ட ஒருத்தருக்காக பண்ண முடியாது, நம்ம போயிட்டு இருக்க முடியாது. என்னுடைய பிளான் ஒரு திட்டமாக வச்சுருக்கிறேன். நம்ம சேனல்லையும் நிறையா சேனல்களையும் சொல்லி எல்லாரையும் கலந்து கொள்ளும்படி. எல்லாருக்கும் என்ன பணம் பொருளாதாரம் தானே, ஸோ அது கிடைக்கணும். இதில் திருமண தடை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு யாகமாக இருக்கும். அந்த யாகம் என்னங்கிறத அந்த நேரம் நான் அறிவிப்பேன். கூடிய விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். அது பிரம்மாண்டமாக ஒரு 1000கணக்கான பேர் 2000 பேர் வந்தால் தான் அதுக்கான வேல்யூ. ஸோ எல்லாரும் கலந்து கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் பெரிய தொகை இல்லாமல் சிறிய தொகையோட
அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் ஓகே. எல்லாருக்கும் பயன்பெறணுங்கிறக்காக. இதுவரை யாரும் செய்யாத யாகம், யாரும் சொல்லாத யாகம், யாகத்துக்கான பேர் இப்போ சொல்லலை, அந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய மிகப்பெரிய திட்டம். அது கூடிய விரைவில் ஒரு ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 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 வாரம் 10 நாளுக்குள்ளே, அது ஒரு மாதத்துக்குள்ளக்க அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஓகே சார். வெளிநாட்டிலேருந்து வரலாம், ஏன்னா முன்னக்கூடியே சொன்னால் தான் அவங்களுக்கு வர முடியும். கலந்து அன்பர்கள் கலந்து கொள்ள இந்த இழந்த செல்வங்களை மீட்டெடுப்பதும் ஆபரணம், பணம், பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு யாகமாக இருக்கும். ஓகே. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறலாம் இந்த யாகத்தை. கண்டிப்பாக யார் கலந்து கொண்டாலும் அது என்ன கிழமையில செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஓகே. சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாள் அனௌன்ஸ் பண்ணி அது அவங்கவுங்க தங்குறது அவங்கவுங்க ஏற்பாடு. ஆனால் அங்கே வந்து அந்த இது பிரம்மாண்டமாக ஒரு பண்ணணும். அது நம்ம அங்கே நிறையா அங்கே புரோகிதம் இருக்கிறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க குருக்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் அது பண்ணணும். அது பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை முதல்ல மீடியாவில் சொல்கிறேன். சரி, கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இது வரைக்கும் எல்லாரும் அமிர்த கடேஸ்வரர் தான் தெரியும், அமிர்த நாராயணர் பெருமாளை யாருக்கும் தெரியாது. ஆமாம் சார். அங்கேயே மார்க்கண்டேயர் ஆசிரமம் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். அது நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் இது விஷயம் உண்மையானா போய் பாருங்கள். கருவறைக்கு மேலே இருக்க கோபுரத்தில் பாருங்கள், அங்கே நாராயணர் தான், ஸ்ரீதேவி பூதையோட நாராயணர் தான் இருப்பார், பெருமாள் தான் இருப்பார். எந்த சிவாலயங்களையும் கிடையாது. ஆபரணத்தை பூரா கழட்டி கொடுத்துருக்காரு. ஆபரணங்கள்லாம் கழட்டி கொடுத்து அதை அபிராமியாக மாற்றிருக்காரு. அபிராமி பட்டர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமாவாசையை அபிராமி பட்டர் தெரியாமல் சொல்லிடுறாரு, இன்றைக்கி பௌர்ணமி வருன்றாரு. அவர் சிறைச்சேதம் பண்ணி அவர் மரண தண்டம் கொடுக்க போகும்போது அப்போ தான் அபிராமி அந்தாதி பாடுறாரு. அப்போ அந்த அபிராமி வந்து தன்னுடைய வைர மூக்குத்தியால் நாராயணர் உருவாக்குன அபிராமி, நாராயணர் தன்னுடைய ஆபரணத்தை வைத்து அபிராமியாக மாற்றுறார். ஸோ அந்த அபிராமி காரிருள் என்று சொல்லக்கூடிய அமாவாசையை தன்னுடைய வைர மூக்குத்தியால் வீசி அதை பௌர்ணமியாக மாற்றுகிறார். அப்போ காரிருள் என்ற இருட்டில் இருக்கக்கூடிய நாம், ஸோ பௌர்ணமி என்ற வெளிச்சத்திற்கு வருவதற்கு கூடிய விரைவில் நாள் அனுபவிக்கிறேன். அது அமாவாசை பௌர்ணமியில் இருக்காது. நான் எந்த நாளில் அது செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் செய்ததை, நான் அனுபவித்ததை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். எல்லோரும் வாருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், நிறைய அன்பர்கள் என்னை பார்க்கும்பொழுது உங்கள் ஆஃபீஸ் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லையும் கீழே ஸ்க்ரோலிங் மாதிரி லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். காலை 10 to 1ன்னு நேரடியாகவே உங்களுக்கு சொன்னால் புரியும். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கீழே ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.